ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து கும்பாபிஷேகங்க. அந்த வீடியோ தான் நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து அது வந்து முடியிற வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். எங்களுக்கு ட்ரெஸ் எல்லாமே ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே எடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கலசம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். தீர்த்தத்துக்குன்னு சொல்லி 2 கலசம் வந்து எடுத்தோங்க. அம்மா அவங்க தான் வந்து எடுத்து கொடுத்தாங்க. கலசமெல்லாம் நேம் எழுதி வாங்கியாச்சுங்க. அந்த அக்கா வந்துட்டு ஏதோ ரொம்ப நாள் பழகினவங்க மாதிரி சூப்பராக பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட தான் வந்து பேசிகிட்டு இருந்தேன். எங்கள் ஊர் காளியம்மன் கோவில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 120 வருஷமாகவே வந்து இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே பண்ணலைங்க. கோவில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு தடங்கள் வந்து நின்றும். எப்படியோ நல்லபடியாக கட்டி முடிச்சாச்சுங்க. இந்த வருஷம் கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க. இன்றைக்கி காவடி கிளம்புதுங்க. அதனால வந்து நேரமே எந்திரிச்சு கிளம்பியாச்சு. குளிச்சுட்டு வந்து இப்போது கலசம் கட்டிகிட்டு இருக்கோம். கலசத்துக்குள்ளே காசு அரிசி எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மாவு பழம் எல்லாமே அங்கே போய் சாப்பிட்றதுக்காக உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கட்டியாச்சுங்க. 6 மணிக்கெல்லாம் விநாயகர் கோவில் வர சொல்லியிருந்தாங்க. நாங்களுமே வந்து 6 மணிக்கெல்லாம் கிளம்பி போயாச்சுங்க. ஒவ்வொரு குரூப் ஒவ்வொரு பக்கம் வந்து போகிறாங்க. நாங்கள் வந்து கட்டளை மாரியம்மன் கோவில் தான் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாக வந்து நாங்கள் போன காவடி தான் வந்து கிளம்புது. அடுத்தடுத்த நாள் தான் வந்து மற்ற காவடியெல்லாம் வந்து போகிறாங்க. இப்போது விநாயகர் கோவில்லையுமே சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. 3 வேன் வந்துருந்துச்சுங்க. ஒரு 50 பேர் கிட்ட போனோம். உடுமலையில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போகிற மாதிரி பிளானு. அதனால உடுமலை போய் வண்டி நிறுத்த சொல்லியாச்சு. கட்டளை மாரியம்மன் கோவில் வந்து நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து போகிறோங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கோவில் போகிற வழியெல்லாம் ரோடெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க. அதே சமயம் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆப்போசிட்டில் ஒரு சின்ன வண்டி வந்தால் கூட ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லைங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப பக்கு பக்குன்னு உட்காந்துருந்தோம் நாங்கள் எல்லாருமே. அதுலேயும் ஒரு படி மேலே போய் பெரியவங்கெல்லாம் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஹில்ஸ் ஏரியாலாம் வந்து பிளான் பண்ணுற ஐடியாவே இல்லை. இனி பக்கத்தில் எங்காவது திருமூர்த்தி மலை இந்த மாதிரி போயிட்டு வந்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்தாங்க. அந்தளவுக்கு எல்லாருமே பயந்துட்டாங்க. ஏன்னா ஆப்போசிட் சைடு வர்றவங்க யாருமே வந்துட்டு கொஞ்சம் வந்து இடம் கொடுத்து ஒதுங்க மாட்டேங்கிறாங்க. நம்ம போகிற வண்டி நம்ம தான் வந்து பார்த்து ஒதுங்கணும் போல். கொஞ்சம் நம்ம சைடு எடுத்து ஒதுங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட மழை வந்து விடாமல் பெஞ்சிட்டே இருக்கிறனால வதவதன்னு இருக்குது. லைட்டாக டயர் வந்து நம்ம ஒதுக்கணும் அப்படின்னாலும் வந்து கீழே இறங்கிடுது. பயத்தில் எல்லாரும் எட்டி எட்டி டிரைவர் அண்ணாவை பார்த்துட்டே கொண்டுட்டு இருந்தோம். அதுவும் நாளாக வந்து புதுசாக வரனால எனக்குலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பயமாக இருந்துச்சுங்க. ஓகே, இப்போ கோவிலுக்கு வந்து போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து அவங்களோட வண்டியில் தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கோவிலுக்கு போகும்போது அந்த வண்டியில் 20 பேர் தான் வந்து ஏற்றுறாங்க. இப்போ எல்லாருமே கோவிலுக்கு வந்தாச்சுங்க. கட்டளை மாரியம்மன் கோவிலுக்கு மேலேயும் வந்து ஒரு கோவில் இருக்காமாங்க. ஆனால் அங்கே வந்து போகிறக்கு அலௌட் இல்லை. ஏன்னா தண்ணி வந்து அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் வந்து போக வேணான்ட்டாங்க. தண்ணி வந்து பயங்கர ஸ்பீடாக வந்துட்டு இருந்துச்சுங்க. தண்ணி வந்து ரொம்ப கொஞ்சம் கிட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. மழை பெஞ்சிட்டே இருக்கிறனால திடீர்னு தான் வந்து தண்ணி அதிகமாக வருது அப்படின்னாங்க. அதனால வந்து கொஞ்சம் மேலையெல்லாம் வந்து போக வேணான்ட்டாங்க. போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக நிறைய கடை போட்டிருந்தாங்க. அதில் தேன் சாம்பிராணி இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. சாம்பிராணி பார்க்குறக்கு எங்களுக்கு ஃபஸ்ட்டு இது சாம்பிராணின்னு தெரியல. அவங்ககிட்ட கேட்டதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இதெல்லாம் சாம்பிராணி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த மூட்டு வலி கைகால் வலிக்கெல்லாம் வந்து சூப் வச்சா குடிச்சா நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடக்குவால் ஆட்டுக்கிழங்கு வந்து வச்சுருந்தாங்க. வாங்கினா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் வாங்கலான்னு தான் யோசித்தோம். ஆனால் வந்து வாங்கினாலும் வீட்டில் கொண்டு போய் அது சும்மா பூஜை பண்ணிட்டு தான் இருப்போம். அதனால வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை. நாங்கள் வாங்கலானே என்னோடய வீட்டுக்கார்ட்ட சொல்லக்கூட இல்லை. ஏன்னா வாங்கலான்னு வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா வாங்கி கட்டிக்க முடியாது. அவ்வளோ திட்டுவாங்க. எதுவுமே வாங்கி கொண்டு வந்து வச்சா எல்லாத்தையுமே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதோட சரி, அது எதுவுமே வந்து உருப்படியாக சாப்பிட்றது இல்லை. அப்படியோ ஒரு இடத்த கண்டுபிடிச்சி எல்லாருமே வந்து அங்கே போய் செட்டில் ஆகிட்டோம். இப்போது கலசம் எல்லாம் அவுத்து அந்த கலசத்தில் இருக்கிற துணி கயிறு எல்லாமே வந்து ஒரு நனைச்சி போடணும். அது எல்லாமே வந்து இப்போது நனைச்சி போட்டுட்டு இருந்தோங்க. இதில் என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல உட்காந்து எல்லாத்துனாலையும் ஒரு ஜாலியாக வந்து குளிக்க முடியல. இடம் கண்டுபிடிச்சி ஆளுக்கு ஒரு மூலையில் சேஃப்டியாக வந்து உட்காந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கலசத்துக்கு தீர்த்தம் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா எங்கே குழி இருக்கும், எங்கே மேடு இருக்கும், எங்கே பாறை இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் தெரியல. தண்ணியும் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு இருந்துச்சு. கலசில் இருந்த அரிசி காசு எல்லாமே வந்து ஆற்றுக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து குளிச்சாச்சுங்க. வாழைப்பழம் பிஸ்கெட்லாம் கொண்டு வந்திருந்தோம். அது எல்லாமே வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. மழை பெஞ்சிட்டே இருந்தனால குளிர் அடிச்சுட்டே இருந்துச்சு. அதனால வந்து எல்லாருமே குளிக்கிறதுக்கு யோசிச்சுட்டே கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே இறங்க ஆரம்பித்ததும் நல்லா வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் கலசத்தில் தீர்த்தத்தை வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு அடுத்து வந்து கலசம் கட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஃபுல்லாக லேடிஸ் தான் வந்து அதிகமாக வந்திருந்தனால யாருக்கும் வந்து அதிகமாக கலசம் கட்ட தெரியல. ஜென்ட்ஸ் வந்து கம்மியாக தான் வந்திருந்தாங்க. அதனால மொத்தமாகவே வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து தான் வந்து கட்டினாங்க எல்லா கலசத்தையுமே. லேடிஸில் வந்து ஒரே ஒருத்தவங்க தான் வந்து கலசம் கட்டிகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் பழகிறது எப்போ நீங்களும் கட்டி பழகுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலரை தீர்த்த வந்து கட்ட சொன்னாங்க. ஆனால் வந்து கலசம் கட்டுறதெல்லாம் வந்து கரெக்டாக கட்டணும், நாங்கள் கட்டல தெரிஞ்சவங்களே கட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால தெரிஞ்சவங்களே வந்து எல்லோரும் கட்டிகிட்டு இருந்தாங்க.
அந்த காலத்துலலாம் வந்து நடந்து இல்லைனா மாட்டு வண்டியில் தான் வந்து கலசம் எடுத்துகிட்டு வருவாங்க. வெறும் ஒரே ஒரு வாழை இலையை மட்டும் தான் வந்து வச்சு கட்டிட்டு வருவாங்களாமா. ஆனால் இங்கே வந்து நம்ம கலசம் அவுக்கும்போது கரெக்டாக இருக்குமாமாங்க கலசம் எல்லாமே. இப்போல்லாம் வந்து பிளாஸ்டிக் பேப்பர் தான் போட்டு கட்டுறோம். வாழை இலை எடுத்துகிட்டு வந்தாலுமே வெயில் இல்லை. வெயில் இருந்துச்சுன்னா அந்த வெயில் சூட்டில் வந்து அதை வாட்டி அதுக்கப்புறம் தான் வந்து கலசம் கட்டணும். வெயிலும் இல்லை, மழை தூரிட்டே இருக்குது. அதனால வந்து பிளாஸ்டிக் கவரே வாங்கிட்டு போய்க்கலான்னு சொல்லிட்டு அதை தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். நம்ம அந்த காலத்து கதையெல்லாம் வந்து பேசிக்கிறதுக்கு மட்டும்தான் முடியுங்க. அதை வந்து நடைமுறைக்கு வந்து கொண்டுட்டு வரவே முடியாது. கலசமெல்லாம் கட்டி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வர வழியில் இருக்கிற எல்லா சாமியுமே வந்து கும்பிட்டுட்டு இப்போ கட்டளை மாரியம்மன் கோவில் கிட்ட வந்தாச்சுங்க. கட்டளை மாரியம்மன் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாறை மேலே தான் இருந்துச்சுங்க. நாங்கள் தெரியாதவங்க வந்து வந்ததுமே எங்கடா கோவில் காணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் நினச்சோம். ஆனால் இங்கே இருக்கிறவங்க தான் சொன்னாங்க இதுதான் வந்து கோவில் அப்படின்ட்டு. இந்த வேலி எல்லாமே வந்து நேர்த்திக்கடனை வந்து நிறைவேற்றி வைக்கிற வேலாமாங்க. நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தப்ப நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்கு போயிருந்ததா சொல்லியிருந்தீங்க. கோவில் சுற்றி வந்து கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே இருக்கிறக்கே வந்து மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக சூப்பராக இருந்தது. இதுதான் வந்து சாமிங்க. கோவில் கட்டுறதுக்கெல்லாம் வந்து சாமி உத்தரவு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த கோவிலுக்கு மேலே வந்து ஒரு கோவில் இருக்காமாங்க. அந்த சாமி வந்து பார்த்தீங்கன்னா கட்டளை மாரியம்மனோட அக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த கோவிலுக்கு வந்து போகிறதுக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அலோவ் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக வந்து அங்கேயும் போய் பார்க்கணும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி மேலே இருக்க அந்த கோவிலுக்கு வந்து போயிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே இருக்கிற கடையில் பிஸ்கட் வாங்கி இந்த நாய்க்குட்டிக்கெல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இந்த ரெட் கலர் நாய்க்கு வந்து போடுறதுக்கு இந்த ஒயிட் கலர் நாய் விடவே மாட்டேங்குதுங்க. எப்படியோ ஒரு வழியாக அந்த நாயை ஏமாற்றி அந்த நாய்க்குட்டிக்கும் வந்து பிஸ்கட் போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகிறக்கே டெம்போ வந்துச்சு. அப்படியே வந்து கிளம்பியாச்சுங்க. போய் வேனில் வந்துட்டு எல்லாம் ஒரே தூக்கம் தான். போகிற வழியில் உடம்புலையெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். பசங்கள்லாம் வந்து ஒரே ஆட்டம் பாட்டம் தான். போயிட்டு வர வரைக்கும் உண்மையாகவே இவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டுங்க. இவங்க இருந்ததுனால வந்துட்டு போயிட்டு வந்த ஒரு கஷ்டமே தெரியல. ஈவினிங் வந்து ஒரு 5 மணி போல் ஊருக்கு வந்தாச்சுங்க. நாங்கள் வரும்போது தான் வந்து பந்தல் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஃப்ளெக்ஸ் வைக்கிறது இதெல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் கோவிலுக்குள்ளே வந்து பசன கோவிலுக்குள்ளே கலசம் எல்லாமே வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்புனோம். பசன கோவில் அப்படின்னா வந்து முருகர் கோவிலுங்க. அங்கே போய் கலசத்தை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு கிளம்புனோம். நாங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காவடிக்கு போயிருந்தாங்க. அதுக்கடுத்து புதன் வியாழன் விட்டு வெள்ளிக்கிழமையிலேருந்தே வந்து விசேஷம். இதோட காவடிக்கு போன விளாக் வந்து முடியுதுங்க. அதுக்கடுத்து இன்றைக்கி வந்து கலசம் செலுத்துகிற வீடியோ தான் இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஒரு 4 மணி போல் கலசம் எடுக்கிறதுங்க. அதுக்காக தான் வந்து உதிரிப்பூ வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். அதெல்லாம் வந்து கட்டி முடிச்சதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக வந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. பாப்பா வந்து நான் போடுறதுக்காக ஒரு செயின் வந்து வாங்கி வச்சுருந்தேங்க. அது வந்து அவளுக்கு வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டா. அவளுக்குமே வந்து வாங்கி வச்சுருந்தேன். எந்த செயின் போட்டு விட்டாலும் வந்து கழட்டி வீசிடுறது. நான் போட்டிருந்த செயினை பார்த்துட்டு அதுதான் வேணும்னு ஒரு அழுகை. அதை போட்டு விட்டா அதைவே பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தா. செயின் போடுறதுக்கு அவளை இன்ட்ரெஸ்ட்டாக போட்டாளா இல்லை அதை வாயில் வச்சு கடிக்கிறதுக்காக போட்டாலான்னு தெரியல. ஃபுல்லாக வாயில் வச்சுட்டு அது வேடிக்கை பார்த்துட்டே இருந்தா. காவடி எடுக்கிறதுக்காக மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடியே வண்டியில் கிளம்பிட்டோம். பாப்பா தம்பி எல்லாமே வந்து பின்னாடி வந்தாங்க. போகும்போதே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. கலசெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் போய் சாமி கும்பிட்டுட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். மேலதாளம் வான வேடிக்கை பட்டாசுன்னு சொல்லிட்டு 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 6:30க்கு மேலேயே ஆயிடுச்சு. ஊர் ஃபுல்லாக வந்து நீ சுற்றி வரணும். பையன் நின்று போயிட்டு வர்றதுக்கே வந்துட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. திங்கக்கிழமை அன்றைக்கி கும்பாபிஷேகங்க. அதனால ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த வாழை மரம் கட்டுறது அது எல்லாமே வந்து இன்றைக்கி கட்டிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கட்டும் போதே வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் மோடு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஊருக்குள்ளே நடக்கிற நோம்பி இதில் எல்லாமே வந்துட்டு நான் மிஸ் பண்ணாமல் கலந்துக்குவேங்க. நீங்களுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் இதில் வந்து கலந்துக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக இருக்கும். அது என்னமோ தெரியலங்க, அன்னைக்கு மட்டும் பாப்பா என்னை பார்த்தா விடவே மாட்டேன்ட்டா. முக்கியமாக எங்கள் ஊரில் நடந்த கும்பாபிஷேகத்து அன்னைக்கு வந்து 4 நாளுமே என்னை விடவே இல்லை. முளைப்பறிக்கா இருந்தாலும் சரி காவடிக்காக இருந்தாலும் சரி அம்மாட்ட விட்டுட்டு நான் மட்டும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். அவங்க வந்து பின்னாடி பாப்பாவை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் ஏதாவது ஒரு சைடில் என்னை பார்த்துட்டா போதும் அழ ஆரம்பிச்சிடுறது. சரின்னு கலசத்தை வந்து என் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து பாப்பாவை எடுத்துகிட்டு வந்தேன்.
காவடி ஊர்வலமெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுங்க. இப்போ வந்து ஊர் சுற்றி வந்ததுக்கப்புறமா எல்லாருமே வந்து ஒரு இடத்துல வரிசையில் உட்காந்துட்டோம். கலசெல்லாம் அவுத்து ஒரு சிண்டெக்ஸில் வந்து வாங்கி ஊற்றி வச்சுட்டாங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு கோபுர தீர்த்த விடுறதுங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கே வந்து காவடி ஊர்வலமெல்லாம் வந்து போயிட்டு வந்து தீர்த்தத்தை வந்து ஊற்றி வச்சுட்டோம். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. சில ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தம் வர்றதுக்கு முந்தின நாள் தான் வந்துட்டு காவடியெல்லாம் எடுத்து ஊர்வலம் போய் வந்து செலுத்துவாங்க. ஆனால் இதுவுமே வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே வந்து ஒரே நல்ல முளைப்பாரி காவடி அப்படிங்கிற மாதிரி எடுத்தால் நம்மளுக்குமே வந்து ரொம்ப டயர்டாயிரும். இது வந்து முந்தின நாளே வந்து எடுத்தனால ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சுங்க. 2 நாளைக்கு முன்னாடி எடுத்தனால. கலசம் வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க. கிராமத்து சைடு வந்து இந்த கலசம் பார்க்கறது, பொங்கல் விழுகிறது இது எல்லாமே வந்துட்டு நல்லா வந்திருக்கா என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. அது எல்லாமே வந்து ஒரு சங்கீதம். அதை வச்சு நம்மளோட குடும்பத்தோட கஷ்ட நஷ்டம் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே காவடியெல்லாம் வந்து செலுத்தினதுக்கப்புறமா அம்மா ஊரில் வந்துட்டு இன்னைக்கு கவுண்டிச்சியம்மன் கோவிலில் சுத்து பொங்கலுங்க. சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் முன்னாடியே கலசம் செலுத்துறது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தோம். அப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7:30க்கு மேலே ஆயிடுச்சு. சரி முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி அடிச்சு பிடிச்சி கலசம் செலுத்திட்டோம் அப்படின்னா குயிக்காக போயிட்டு வந்துடலாம் நினச்சிட்டு நானும் போய் முன்னாடியே கலசம்லாம் செலுத்திட்டு வந்தேன். கலசம் செலுத்திட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து மஞ்சுநாதன் பட்டிமன்றம் நைட் நடக்குதுங்க. அதுக்காக சரி மாமாவையும் ஊர்லேருந்து வர சொல்லியிருந்தோம். மாமா எல்லாருமே வந்துட்டாங்க. சரி அவங்களையும் வந்து விட்டுட்டு நம்ம மட்டும் கோயிலுக்கு எப்படி போயிட்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போகலை. அங்கே கோயிலுக்கு போக முடியல அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் தான். மற்றபடி வந்து டே எல்லாமே வந்து சூப்பராக போச்சு. கலசமெல்லாம் கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சநாதன் பட்டிமன்றம் பார்க்க வந்துட்டோங்க. சாப்பாடு வந்து உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. 4 நாளுமே வந்துட்டு அப்படி தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட்டிமன்றம் அதே மாதிரி தான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோங்க. நான்லாம் வீட்டுக்கு போகும்போது 2 மணி ஆயிடுச்சு. அந்த மாதிரி படுகளமும் இருந்துச்சு. அதையுமே வந்து கொஞ்சம் பார்த்துட்டு தான் வந்து கிளம்புனேன். ஃபுல்லாக பார்க்க முடியலங்க. பாதி பார்த்துட்டு சரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. காவடிக்கு போயிட்டு காவடி செலுத்துறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. முளைப்பாரி எடுக்கிறது, கோபுர தீர்த்த விடுறது எல்லாமே வந்து நம்ம பார்ட் 2 ஃபுல் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேங்க. ஓகே தேங்க்யூங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.